ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேசஸ். வெக்டார் ஸ்பேசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெக்டார்ஸ்னால் என்ன, ஸ்கேலார்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேலார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ், டெம்பரேச்சர், இந்த மாதிரியான ஃபிசிக்கல் என்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் பார்ப்போம். வெக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனும் சேர்ந்து வரும். அதாவது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, ஸ்கேலார்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், வெக்டார்ஸில் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஸ்கேலாரில் வந்து டைமு, டிஸ்டன்ஸு, மாஸ், ஏரியா, டென்சிட்டி, ஒர்க்கு, டெம்பரேச்சர், ஸ்பீடு, எனர்ஜி, பவர், இதெல்லாமே நம்ம ஸ்கேலார்ஸில் சொல்லலாம். வெக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது லிஃப்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அதுக்கான ஒரு மூமெண்ட். இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஸ்கேலாரில் வந்துடும். அந்த டைமோடு என்ன பண்ணுறோம், லிஃப்ட்னா அது என்னது, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஒரு டைரக்ஷன். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகுது, அது கூட நம்ம வந்து இதில் பார்ப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சம் மாதிரி எஸ்ஸுங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷனுங்கிறது, இப்போ நம்ம எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம்னா ds/dtங்கிறது வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து d²s/dt²ங்கிறது ஆக்சிலரேஷன், அதாவது திசை வேகம். அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம்னா முடுக்கம்னு சொல்லுவோம். அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சிலரேஷனாக முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். திசை வேகத்தை வீன்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது முடுக்கம் வந்து dv/dt அப்படின்னு சொல்லுவோம். அந்த dv/dtங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா டெரிவேட்டிவ் தானேப்பா. டெரிவேட்டிவ் ஆஃப் என்ன சொல்கிறோம், dv/dtன்னு சொல்லும்போது ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டி, அது டைமை பொறுத்து அந்த வெலாசிட்டியினுடைய டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். இது மாதிரி லிஃப்ட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெயிட், ட்ராக், ஃபோர்ஸு, மொமெண்டம், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, இது எல்லாமே வந்து வெக்டார்ஸில் வரக்கூடியது. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ரெண்டுமே. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் மேக்னிடியூடுன்னு இருக்கிறது ஸ்கேலாரு, வித் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெக்டர். இந்த வெக்டர்ஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு வெக்டார் இருக்குது. ஒரு வெக்டார் யூங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய டைரக்ஷன் ஒரு லைன் செக்மெண்ட்டில் அந்த ஒரு வெக்டார் இருக்குது. அப்போ அதை வந்து ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அதே அதனுடைய ரிவர்ஸ் பொசிஷனாக வரும்போது அது வந்து பிஏன்னு சொல்லுவோம். அந்த யூங்கிற வெக்டார் வந்து நெகட்டிவ் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி வரும். இது யூனா இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மைனஸ் யூ. சரியா? அப்போ இது மூலயமா நம்ம ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணுறோன்னா u ப்ளஸ் ஆஃப் மைனஸ் யூ அல்லது மைனஸ் யூ ப்ளஸ் ஆஃப் யூங்கிறது வந்து ஈக்குவல் டு 0 இந்த இதில். சரியா? இப்போ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், இதெல்லாம் எங்கேப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க? காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ்லாம் குரூப்புன்னு ஒன்று படிப்போம். அதாவது +1 +2ல் குலம்னு சொல்லி நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அசோசியேட்டிவ், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ அண்ட் பிங்கிற ஏபி அப்படிங்கிற ஏபிசி அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஆறுங்கிற ரியல் நம்பரில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது குரூப்பை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். குரூப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டி செட்டு, சப்செட், அது நான் எம்டி செட் ஆஃப் எலமெண்ட்ஸு வித் என்ன சொல்கிறோன்னா டுகெதர் பைனரி ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். நான் எம்டி செட்டு இது டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன். அதாவது அந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து மேபி என்ன சொல்லுவோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி, ப்ளஸ்ஸு அல்லது ஸ்டாரு அல்லது என்ன சொல்லுவோம் டாட், அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ அண்ட் பிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஏ ஸ்டார் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஏபிங்கிறது இதில் இருந்ததுன்னா ஏ ஸ்டார் பியும் வந்து என்னவாக இருக்குன்னா அந்த ரியல் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்டார் பிங்கிறது. அடுத்தது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து க்ளோஷரு, இது வந்து அசோசியேட்டிவ். சரியா? இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. அதாவது ஈங்கிறத வந்து ஒரு யூனிட் ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம்.
இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A. அடுத்தது வந்து A ஸ்டார் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு E, அல்லது A இன்வர்ஸ் ஸ்டார் ஏங்கிறதும் என்னது ஈங்கிறது. இது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது வந்து இன்வர்ஸ். இந்த 4மே ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இது வந்து நான் ஒரு அடிஷன் இதில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அடிஷன் எடுத்துட்டிங்கன்னா A ப்ளஸ் B இருக்கணும், இது க்ளோஷர்னு சொல்லிட்டோம். அடுத்து A ப்ளஸ் ஆஃப் B ப்ளஸ் C ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் ஆஃப் C அப்படிங்கிற மாதிரி இது வரும். இது அசோசியேட்டிவ். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இது பண்ணணும் அப்படின்னா A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A, அப்புறம் என்ன வரும்னா மைனஸ் A ப்ளஸ் A, இது வந்து ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா 0 வரும். அடுத்ததில் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்க்கு வந்து A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A சொல்லிட்டோமா. இப்போ இந்த இதில் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு இன்வர்ஸுப்பா, சாரி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏங்கிறது வந்து இன்வர்ஸு, அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸுங்கிறது ஏன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் A ஈக்குவல் டு A. சரியா? இதுதான் ஐடென்டிட்டி. அதாவது அடிஷனை பொறுத்த வரைக்கும் A ப்ளஸ் பிங்கிறது க்ளோஷரு, A ப்ளஸ் ஆஃப் B ப்ளஸ் C ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ். ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் A ஈக்குவல் டு A. சரியா? ஐடென்டிட்டியில் வந்து இந்த 0ங்கிறது ப்ளேஸ் ஆகும். அடுத்ததில் பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஈங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுனா என்ன வருது உங்களுக்கு, A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A தான். சரியா? அது மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது A ஸ்டார் A இன்வர்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A, இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். இதுக்கு பேர் அடிட்டிவ் இன்வர்ஸுங்கிறது A ப்ளஸ் ஆஃப் மைனஸ் A ஈக்குவல் டு மைனஸ் A ப்ளஸ் A, தட் இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்லுவோம்னா 0. சரியா? அப்போ இது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா இன்வர்ஸ். அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி பாருங்கள், க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், இது 4மே இதில் வருது. இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து குரூப்பு. அடிஷ்னலாக காமுடேட்டிவ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த 5th ப்ராப்பர்ட்டியை அதை எடுத்துகிட்டு பண்ணும்போது அந்த 5th ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் அது வந்து எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அந்த குரூப்பானது எபிலியன் குரூப்பாக எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து எபிலியன் குரூப். இப்போ இதே வந்து ப்ளஸில் பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் A. சரியா? இதுதான் எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். இது ஸ்டாருங்கிறத கூட நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸும் சேர்ந்து வரும்போது இது எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். இந்த எபிலியன் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வெக்டார் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனையே டிஃபைன் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனை பாருங்கள், அதாவது a non-empty, நல்லா கவனிச்சுக்கோங்க, non-empty set V is said to be a vector space over a field F if V is an abelian group under an operation called addition which we denote by plus. First one வந்து இது non-empty set V is said to be a vector space over a field F. ஒரு செட்டு நான்-எம்டி செட்டு V எடுத்துக்கிறோம், அது வந்து ஓவர் அ ஃபீல்டு எஃப்னா, எஃப்ங்கிறது வந்து ஒரு ஃபீல்டுங்கிறது எப்படி சொல்கிறோம், ஃபீல்டுனா என்னென்னா a field is a set together with a binary operation plus and multiplication. சரியா? இப்போ எப்படி நம்ம குரூப்பில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த ஃபீல்டுங்கிறதும் ஒரு செட்டு டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன் என்ன வரும்னா ப்ளஸ் அண்டு இது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ V is an abelian group under an operation called addition. Addition first வந்து இது abelian group under an operation called addition அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்ததில் வந்து for every alpha belongs to F. ஆல்ஃபாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார்.
எப்படி ஆல்ஃபாங்கிறது ஸ்கேலாரு, விங்கிறது அல்லது யூங்கிறது வி அண்டு யூ அதெல்லாம் டினோட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ஃபாங்கிறது ஃபீல்டுலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்கேலார்ஸ், வி அண்டு யூங்கிறது வியில் கேபிட்டல் விங்கிற இதில் எடுக்கப்பட்ட வெக்டார்ஸ். இப்போ தேர் இஸ் டிஃபைன்ட் அண்ட் எலமெண்ட் ஆல்ஃபா வின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து விலேருந்து எடுக்கப்பட்டது, சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் வருது. இந்த 4 கண்டிஷன்ஸையும் பாருங்களேன். ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி ஃபார் ஆல் யூ வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி அண்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப். நான் ஏற்கனவே சொன்னது தான். எஃப்ங்கிற ஃபீல்டுலேருந்து ஆல்ஃபாங்கிற ஸ்கேலாரு, விங்கிற செட்லேருந்து யூ அண்ட் விங்கிற வெக்டார். இப்போ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ஃபா, அதாவது ஸ்கேலார் இன்ட்டு யூ ப்ளஸ் வி வெக்டாரில் வந்து இது ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ. அதாவது ஸ்கேலார்னுடைய அடிஷனோட வெக்டார் ஒன்று மல்டிப்ளை ஆகுது, அதனுடைய ரிசல்ட் இது. அடுத்தது வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூ. இதுக்கு அந்த யூங்கிறது வி, அதுக்கப்புறம் வந்து யூ பிலாங்ஸ் டு வி, அப்புறம் ஆல்ஃபா பீட்டா வந்து பிலாங்ஸ் டு எஃப். அடுத்தது 1 இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூ ஃபார் ஆல் யூ பிலாங்ஸ் டு வி. சரியா? இதுதான்ப்பா டெஃபினேஷனு. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்புறம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல, வி இஸ் அன் எபிலியன் குரூப்பு, என்னது அண்டர் அன் ஆப்ரேஷன் கால்டு அடிஷன் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு இதானது என்னது வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பர்டிகுலர் செட்டு வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்ங்கிறது ஸ்கேலாரு, எலமெண்ட்ஸ் ஆஃப் விங்கிறது என்னது வெக்டார்ஸ். சரியா? இப்போ அதே மாதிரி அது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் எஃப் கிராஸ் வி. அதாவது என்ன அர்த்தம்னா எஃப் அண்ட் வினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதை ஆர்டர்டு பேராக எழுதிக்கிறது, அதிலேருந்து விங்கிறதுல முடியுது. அதாவது ஆல்ஃபா கமா யூ டூ என்ன வரும்னா மேப்பிங் ஃப்ரம் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து ஆல்ஃபா யூலேருந்து ஆல்ஃபா இன்ட்டு யூ அல்லது விங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ஃபா கமா வி வந்து 2 என்னன்னு வரும்னா ஆல்ஃபா வி. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் ஆர், அதாவது ரியல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஆர் கிராஸ் ஆர் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். அதாவது 2 ரியல் நம்பர்ஸினுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு ஆர்டர்டு பேரில் எழுதிப்போம். x1, x2 ப்ளஸ் y1, y2 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் y1, x2 ப்ளஸ் y2. அண்டு என்னென்னா ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணுறது இருக்கணும்ல, ஆல்ஃபா இன்ட்டு x1, x2 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு x1, ஆல்ஃபா இன்ட்டு x2. இது பண்ணணும். இதை நீங்கள் வந்து கொண்டு வரணும், ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸுங்கிறத எடுத்துக்கணும்னா ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே. 0,0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 0 எலமெண்ட், அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனோட இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது, ஏன்னா அடிஷன் வரும்போது 0ங்கிறதும் ஒரு எலமெண்ட்டு தானே, அது மாதிரி அடிஷன் எடுத்துக்கும் போது அது இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இன்வர்ஸ் ஆஃப் x1 x2ஓடது வந்து -x1 -x2. இப்போ ஆர் கிராஸ் ஆர் பை கமா ப்ளஸ்ஸுங்கிறது எபிலியன் குரூப்பு, அது தெரியும். இப்போ யூங்கிறது x1, x2, விங்கிறது y1, y2ன்னு எடுத்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி, அதானே ஃபஸ்ட்டு கண்டிஷனு. அதை செக் பண்ணுறீங்க. அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா பியில் வந்துடுது, ஆல்ஃபா வியில் வந்துடுது. அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூன்னு எழுதும்போது அந்த யூங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூ வந்துடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூன்னு கன்சிடர் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு வரும். ஆப்வியஸ்லி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் எந்த வெக்டாரோ அதே இது தான் வந்துடும். அப்போ இது ஆர் கிராஸ் ஆர் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுறோம். சரியா? இதே ப்ரொசீஜர் தான் ஒவ்வொரு சம்முக்குமே நம்ம போட போகிறோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் அப்படிங்கும் போது அடிஷனில் 0ங்கிறது எலமெண்ட்டு இப்போ x1 x2 இருக்குன்னா அதனுடைய இன்வர்ஸு அல்லது இது பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவில் வரும் -x1 -x2. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இது எபிலியன் குரூப்பு தான். அதாவது காம்படேட்டிவ் இருக்குது, அசோசியேட்டிவ். ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், காம்படேட்டிவ் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது, ஐடென்டிட்டியான 0 எலமெண்ட்டும் இருக்குது. அடிட்டிவில் வந்து அடிஷனில் 0ங்கிறது தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு, மல்டிப்ளிகேஷனில் இ அல்லது 1ங்கிறது தான் அடிட்டிவ் எலமெண்ட்டு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, அதாவது இங்கே வந்து
ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லும்போது ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு சொல்லும்போது ஈயோட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பாக ஒன்றுன்னு இருந்தால் தானே இது வந்து அதே ஏங்கிறது வர முடியும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் என்ன ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஒன்றுன்னு இருக்கும். அது இன்வர்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ் இருக்கும். எப்படி? ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு 1 சரியா, இன்வர்ஸ் வந்து ஏ. எது? மல்டிப்ளிகேஷனில். இதே ப்ளஸ்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு 0ன்னு வரும். அடிட்டிவ் இன்வர்ஸ் இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது அடிட்டிவ் இன்வர்ஸ், இது வந்து மைனஸ் ஏன்னு இருக்கும். புரியுதாப்பா? அப்போ இது அடிஷன்னு சொல்லும்போது 0 0ங்கிறது அதனுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு. இன்வர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன்னு சொல்லும்போது ஆமாம் ஐடென்டிட்டி வந்து 0 0, இன்வர்ஸ்ன்னு சொல்லும்போது மைனஸ். இதே மல்டிப்ளிகேஷனில் சொல்லும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னவாக இருக்கணும்னா 1ன்னு இருக்கணும். இன்வர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரணும்? ஏ இன்வர்ஸ்ன்னு வரணும். சரியா? இது 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து எபிலியனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா டெஃபினேஷன் படி ஃபஸ்ட்டு எபிலியனு, அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் தான். ஆர் கிராஸ் ஆர் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். இப்போ ஆர் பவர் என் ஜென்ரலைஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 2 வெக்டார்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், 2 ரியல் நம்பர்ஸ்லாம் 2 எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம், x1 x2 அப்படிங்கும் போது இதை எடுத்துக்கிறோம். இதே ஆர் பவர் என்னன்னு சொல்லும்போது x1லேருந்து என்னென்னா xn வரைக்கும் எடுத்துக்கிறீங்களா அது, அந்த மாதிரி வரும்போது இது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகுதாங்கிறது தான் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இதையும் பார்த்துக்குங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது ஏதோ ஒரு ஃபீல்டு அப்படின்னு ஃபீல்டில் வந்து எடுக்கப்பட்டதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார்னு சொல்லுவோம். இப்போ எஃப் பவர் என்னன்னு சொல்லும்போது அதுலேயும் இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் xn வரைக்கும் எடுத்துக்கிறீங்க. இதுலேயும் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணணும்னா அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்கா? சரியா? வெக்டார் அடிஷனும் அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இதை பார்க்குறோம். இப்போ சப்போஸ் n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபீல்டு எஃப்ங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப். எஃப்ங்கிறதே ஃபீல்டுங்கிற சொல்லக்கூடிய எஃப்ங்கிறதே ஒரு வெக்டார் ஸ்பேஸஸாக இருக்கும், வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். என்னங்கிறது 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு இதில். சரியா? ஆமாம், இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் மாதிரியே வந்துருச்சுன்னா இந்த எலமெண்ட் ஜென்ரலைஸ்டு இது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்? x1லேருந்து xn வரைக்கும் எடுத்துக்கிட்டு அது எபிலியன் குரூப்பா, அடிஷனில் வருதா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் அந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது. அடுத்து சிங்கிறது என்னென்னு எடுத்துப்போம்ப்பா. சிங்கிறது நமக்கு தெரியும், என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா x1 x2ங்கிறது வந்து x1 + ix2ன்னு மாறும், y1ங்கிறது வந்து iy2ன்னு மாறும். அதை வச்சு இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரியா? எல்லாமே அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான்ப்பா இதில் வர மாதிரி இருக்கும். அடுத்தது விங்கிறது a + b√2 அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி கொடுத்துருக்காங்க லேட் v ஈக்குவல் டு இப்படின்ட்டு. இது எபிலியன் குரூப்பு அண்டர் யூஷுவல் அடிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இது வந்து அடிஷனில் தான் இருக்குது, அதனால் இதுக்கு ப்ளஸ்ஸுக்கான இது பார்த்திங்கன்னா மைனஸு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் டினோட் பண்ணிடலாம் நம்ம. அப்போ ரிமைனிங் ஆக்சியம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அப்புறம் 6th ஒன் பாருங்கள். 6th ஒனில் பார்த்தீங்கன்னா a0 a1 அந்த அடிஷன் பாலினாமியல்ஸனுடைய அடிஷனாக எடுத்துக்கிறோம். பாலினாமியல் ஈக்குவேஷனாக என்னப்பா சொல்லுவோம்? அதாவது மோர் தென் டிகிரி 3 அந்த மாதிரிலாம் வந்து மோனோமியல்னால் சிங்கிள் இது சொல்லுவோம், பைனாமியல்னால் 2 டிகிரி 2ன்னு சொல்லுவோம், ட்ரைனாமியல் டிகிரி 3, அப்புறம் அதுக்கு மேலே போகிறதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டாக என்ன சொல்லுவோம்னா x⁴n வரைக்கும் வரக்கூடியது. இந்த பாலினாமியல்லையும் வந்து செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸும் வந்து வெக்டார் ஸ்பேஸா அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து செட் ஆஃப் பாலினாமியல்ஸை வந்து டிகிரி << n அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதையும் பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கு அடுத்தது மேட்ரிசஸில் பாருங்கள் 2/2 மேட்ரிசஸ்ன்னு பார்க்குறாங்க. 2/2 மேட்ரிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபாவோட இப்போ ABCD இருக்குன்னா இது ஆல்ஃபாவோட மல்டிப்ளை ஆகும்போது இது என்னவாகுது உங்களுக்கு? ஆல்ஃபா A, ஆல்ஃபா B, ஆல்ஃபா C, ஆல்ஃபா D அது மாதிரி. அடுத்தது F + G of R, ஆறுங்கிற ஒரு R to Rன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து
ரியல் நம்பர் டு ரியல் நம்பராக இருக்கும் பட்சத்தில் அது எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. 2 × d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 7 × dy பை dx ப்ளஸ் 3y அப்படிங்கிற மாதிரி வரதில் விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுறோம், ஒய்ங்கிறத வந்து எஃப் அண்ட் ஜி அப்படிங்கிற மாதிரி 2 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். டி ஸ்கொயர் எஃப் பை டிஎக்ஸ் ஸ்கொயரு டிஎஃப் பை டிஎக்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்துக்கிறோம். அது மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது டி ஸ்கொயர் ஜி பை டிஎக்ஸ் ஸ்கொயரு டிஜி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதை இது பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப் ப்ளஸ் ஜியும் இதில் இருக்குது, ஆல்ஃபா எஃப்பும் இதில் இருக்குங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்து எனி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏஎன் வரைக்கும் எடுத்துக்கிறது. அந்த ஏஎன் அண்ட் பிஎன் 2 கன்சிடர் பண்ணும்போது அதோடையது என்ன அப்படின்ட்டு. அப்புறம் விங்கிறது 0 அப்படிங்கிற மாதிரி செட் கண்டெய்னிங் 0 எலமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன. அதுக்கடுத்து ஆர் இஸ் நாட் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி. அது வந்து ரியல் நம்பர் ஆறுங்கிறது கண்டிப்பாக வெக்டார் ஸ்பேஸஸாக இருக்க முடியாது. எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ப்ளஸ்ங்கிறத எபிலியன் குரூப்புன்னு சொல்கிறோம். ஆனால் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இதில் டிஃபைன் பண்ணலை. சரியா? இப்போ வந்து ஆல்ஃபாங்கிறது ஏ ப்ளஸ் பி ஐபின்னு எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில், யூங்கிறத ஆரில் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா யூன்னு எடுத்துக்கும் போது ஏயு ப்ளஸ் ஐபியு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரியல் நம்பரில் இருக்க முடியும்? அதனால் இது வந்து ஆறுங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் கிடையாது ஓவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிங்கிறதுல. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 14th ஒன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது இதை நம்மளா ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ங்கிறது ஆல்ஃபா எக்ஸு ஆல்ஃபா ஸ்கொயர் ஒய் அப்படின்னு இருந்தது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ங்கிறத ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிற மாதிரி அதை டிஃபைன் பண்ணி ஒன்றுமே அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். புரியுதா? அது மாதிரிப்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் ஆர் இஸ் நாட் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். இதை எப்படி சொல்கிறோம்னா இது வந்து ஆல்ஃபா ஆஃப் இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த இது ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு இது ஈக்குவல் கிடையாது. இந்த கண்டிஷனை இது மாதிரி எடுத்து டிரைவ் பண்ணினோம் அப்படின்னா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரியா? 2 ரியல் நம்பர்ஸினுடைய கிராஸ் ப்ராடக்ட் அதாவது ஆர்டர் பேர் எழுதணும்னா அது கண்டிப்பாக அதே ரியல் நம்பரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதே ரியல் நம்பரில் இருக்கக்கூடிய வெக்டார் ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது ஆர் கிராஸ் ஆர் வித் யூஷுவல் அடிஷன் சொல்லி ஆல்ஃபா ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0 0 வச்சு போடுறதுப்பா இந்த இதில் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி எடுத்துட்டாலும் 0 வரும். ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0 + 0 அது மாதிரி வச்சு இது எல்லாமே 0ங்கிற கேட்டகரியில் வரும். ஆனால் இது வெக்டார் ஸ்பேஸு கிடையாது. ஏன்னா வெக்டார் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், இதில் எல்லாமே 0 அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இதை வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கண்டிஷனும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் சொல்ல முடியாது. சரியா? இப்போ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் அதில் வருது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேஸ் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ஃபா யூ ஈக்குவல் டு யூ பவர் ஆல்ஃபான்னு சொல்லி அதில் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் விங்கிறது ஆல்ஃபா யூவி, அதுக்கு அடுத்தது யூவி பவர் ஆல்ஃபாங்கிறது இதுபடி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை டிஃபைன் பண்ணி பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி இருக்குது. அப்போ இது எல்லாமே அந்த ஒரு கேட்டகரியில் வந்துடுது. அந்த 4 கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது, 4 ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வருது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆல்ஃபா யூ ஈக்குவல் டு யூ பவர் ஆல்ஃபாங்கிற கண்டிஷன் இது கொடுத்துருந்தாலும் இந்த அசம்ஷன்லேயும் நமக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி அந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஆர் ப்ளஸ் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். இதை அது வந்து இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அப்படிங்கிறது இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விங்கிறது ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ஃபா இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 0 இன்ட்டு வி ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி. அப்புறம் ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபாவும் 0வாக இருக்கணும், அல்லது ஆல்ஃபா 0வாக இருக்கணும், அல்லது வி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து டிஃபைன் பண்ணக்கூடியது. சரியாப்பா?
ஓகே, இது வரைக்கும் இது என்னங்கிறத பாருங்கப்பா. வேறு எதுவும் இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா? மீதியாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியாப்பா? தேங்க்யூ.